ஹாய் வியூவர்ஸ், இது ஃப்ளேவர் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம சேனலில் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பேக்கரி ஹனி கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த ஹனி கேக் வந்து எக்லெஸ்ஸாக வித்தவுட் ஓவன் நம்ம பண்ணிக்க போகிறோம். ரொம்ப சுலபம், ரொம்ப சுவையானது, ரொம்ப ஈஸியாக நீங்கள் வீட்டிலேயே ரெடி பண்ணிக்க முடியும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு புது ரெசிபிஸ் ட்ரை பண்ண பிடிக்கும்னா நம்ம ஃப்ளேவர் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு அரை கப் அளவு திக்கான தயிர் எடுத்துக்கலாம். கூடவே அரை கப் அளவில் பவுடர் பண்ண சுகர் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, அரை டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் வச்சுருங்க. 10 நிமிஷம் வச்சதுக்கு அப்புறமா எடுத்து ஒரு 1/4 கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அதையும். இப்போ இதில் 85 கிராம் அளவில் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா ஜென்டிலாக நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நம்ம மாவு சேர்த்துட்டு ரொம்ப வேகமாக பீட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா கேக் வந்து சரியாக வராது, சாஃப்டாக வராது. இப்போ நம்ம கேக்குக்கான மாவு தயாராகிருச்சு. இப்போ நான் ஒரு கேக் டின்னு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ண மாவை சேர்த்துக்கலாம். மாவை கேக் டின்னில் சேர்த்துட்டு இந்த மாதிரி 2 தடவை தட்டிக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு உள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கணும். நல்ல ஒரு மீடியம் ஹைலேயே வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக்கை வந்து இதில் உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா டைட்டாக மூடிட்டு ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் வந்து இதை லோ ஃபயரில் வச்சு வேக விடணும். இன்றைக்கி எனக்கு இந்த கேக் வேகிறதுக்கு சரியாக 33 நிமிஷம் எடுத்துச்சு. 33 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ரெடி ஆகிடுச்சு. வாசமும் நல்லா சூப்பராக இருந்தது. இப்போ இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு இன்சர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மாவு அதில் ஒட்டாமல் வரணும். இன்கேஸ் மாவு ஒட்டிட்டு வருது அப்படின்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம கேக்கை வெளியில் எடுத்துடலாம். கேக்கை வெளியில் எடுத்துகிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. அதுக்கிடையில் நம்ம வந்து இந்த ஹனி கேக்குக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை எடுத்துகிட்டு ஒரு பேனில் சேர்த்துட்டு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இதை வந்து நல்லா ஒரு மீடியம் ஹையில் வச்சு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அந்த மாதிரி 2 நிமிஷம் கொதிக்க போகும்போது என்ன ஆகுனா நல்லா வந்து சர்க்கரை பாகு வந்து திக்காகிரும். பட் வந்து அந்த ஒரு கம்பி பதம் அதெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி திக்காகி லைட்டாக ஒரு பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதுமானது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்க்கரை பாகை ஆற விட்டுடலாம். இப்போது கேக்கை ஓரங்களில் கத்தியால் இந்த மாதிரி கீறி விட்டுட்டு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். இப்போது கேக்கோட மேல் பகுதியில் இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கால் எல்லா இடத்துலையும் நம்ம சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கணும். கேக் இந்த மாதிரி டூத் பிக் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோர்க் வச்சு கூட இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து நீங்கள் போட்டு எடுத்துக்க முடியும். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நம்ம இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஆற வச்சுருக்க சுகர் சிரப் இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி ஃபுல்லாக கேக்கில் எல்லா இடத்துலையும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சாஸ்பேனில் 1/4 கப் அளவு ஸ்ட்ராபெரி ஜாம் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம லைட்டாக உருக்கி எடுத்துக்கணும். அடுப்பை வந்து நல்லா ஸ்லோ ஃபயரில் வச்சு நம்ம இதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். நெருப்பு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா பட்டுன்னு கருகிரும். நம்ம வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி லிக்யூட் ஃபார்முக்கு வந்துடும். இப்போ இதை ஒரு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுக்கலாம். இப்போ ஜாம் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மேலே நல்ல ஒரு திக் லேயராக நம்ம வந்து இதை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இப்போது நம்ம ஸ்ட்ராபெரி ஜாம் நல்லா திக்காக ஒரு லேயர் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ மேலே டெசிகேட்டட் கோகோனட் வந்து இது மேலே நம்ம இந்த மாதிரி தூவி சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி காமிக்கிறேன். சூப்பரான சாஃப்டான ஜூஸியான ஹனி கேக் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமே உங்களை இன்னொரு ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.